ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம புது விதமான ஒரு சீசனுக்குள்ளே நுழையிறோம். இந்த சீசனுக்கு நம்ம வச்சிருக்க பேர் அத்தை புருஷன் என்ன மட்டையாக்குறவன். வாங்க இந்த சீசனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எபிசோட் நம்பர் 1 நம்ம போக போகிறோம். எடுத்த உடனேயே தான் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்க்க குண்டாக தான் இருக்கா. இருந்தாலும் சீனுக்கு எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். உள்ளே நுழைஞ்ச பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ஹாய் பேபின்னு சொல்லிட்டு சும்மா வச்சு செய்கிறான் நம்ம பாய் ஃப்ரெண்டு பையன். இவன் செய்கிற ஒவ்வொரு இடமும் செம்மையாக தான். இவளுக்கு பெருசாக ஷேப் இல்லாட்டியும் இவ கொடுக்குற எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கும். அப்படி அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேபி ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சிருக்காமே, இந்த கடன்லாம் அடைச்சாதான் நம்ம ஜாலியாக விளையாட முடியும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு இவனை உசிப்பேத்தி விட, நானா சம்பாதிக்க வழி தெரிஞ்சா சம்பாதிக்காமல் இருக்கேன், சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்த இவன் ஒரு டீ கடையில் போய் டீ கேட்குறான். டீ கேட்ட இவங்க கடைக்காரன், தம்பி ஏற்கனவே வச்சிருக்க பாக்கியே ரொம்ப அதிகம், இதுக்கப்புறம் வேற கடன் கேட்குற, கூட தம்மு வேற கேட்குற, இதெல்லாம் முடியவே முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல, யோ நான் இங்கேயா போயிட்டப்பா, இங்கே தானே இருக்கேன், தயவு செஞ்சு குடியா அப்புறம் தரேன் அப்படின்னு இவன் சொல்ல, சரி வழி இல்லை கொடுத்து தொலைகிறேன், திருப்பி கொடுக்குற வழியே பார் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கொடுத்தாரான். இப்படி இந்த சீனை இவன் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது எதிரில் ஒரு கார் வந்து நிற்குது. காரை பார்த்த இவன் டே மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறான். யாரான்னு பார்த்தா இவன் கூட காலேஜில் ஒன்னா படிச்சவனா. இவன் கூட படிச்சுட்டு நீ எப்படா உருப்பிட்ட அப்படிங்கிறவன் நமக்கு டவுட் ஆக, அப்பதான் அந்த விஷயத்த நம்ம கிளாரிஃபை பண்றாங்க. அதே டவுட்டை கொண்டு போய் இவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, மச்சான் இறங்கி போன பொண்ணை பார்த்தல, இப்படி தடுக்கு முடுக்குன்னு இருந்தா, அவளை தான் நான் கலெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவள் பணக்கார வீட்டு பொண்ணு மச்சான், நான் திங்கிறது தூங்கிறது படுக்கிறது எல்லாத்துக்கும் அவள் தான் பார்த்துக்கிறா, ஆனால் அவளை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், சந்தோஷப்படுத்தினா எல்லாம் கிடைக்கும் மச்சான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, அட பாவி இப்படி இல்லாமல் பணக்காரன் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு, சீக்கிரம் இதே வழியை நானும் ஃபாலோ பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வா மச்சான் இப்படி தான் நம்ம பணக்காரங்களும் தள்ள எதிர்க்கு, எப்படி ஆனால் என்ன, நம்ம ஜாலியாக இருந்தால் போதும், உனக்கு என்ன ஹெல்ப்னா என்ன கேளு மச்சான், நான் செய்கிறேன், நீயே நம்ம மாதிரி பணக்காரன் ஆயிடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். என்னடா பக்கத்தில் இருக்க பொண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்த பொண்ணோட அழகா இருக்கு, இவளுக்கு ஒரு சீன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அன்னைக்கு ராத்திரியே இவ டவலை கட்டிட்டு நம்மளோட அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட ஜாலியாக இருக்கான். ஒரு சீன் வச்சுருக்காங்க. நீங்கள் 2 சீனில் எந்த சீன் பெஸ்ட் சீன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சீனை விட இப்போ வந்து இந்த சீன் தான் பெஸ்ட் சீன் நான் சொல்லுவேன். சும்மா வேற லெவலில் இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.